மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்ப ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது நல்லதா இல்ல வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது நல்லதா? ரெண்டுத்துக்கான வித்தியாசம் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. நிறைய பேர் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, ஆனா ஓவரால் அவங்க ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா F&Oல பண்ணிருக்காங்க. ஸோ 90% பார்த்தீங்கன்னா லாஸ்ல தான் இருக்கு. ஏன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல பண்ணும்போது தெளிவாகவும் நிதானத்தோட பண்ணும்போது தான் நம்ம ஓரளவுக்கு அது ப்ராஃபிட் எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா ஓவரால் லாஸ் தான். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல லாஸ் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நேரடியாக நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க இல்லையா, அதுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லா ஸ்டாக்ஸ்லயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஆனா ஷேர் மார்க்கெட்ல பர்டிகுலர் ஸ்டாக்ல மட்டும்தான் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அப்போ பர்டிகுலர் ஸ்டாக்கோட மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா பயங்கர அப் அண்ட் டவுன்ல இருக்கும். அதனால தான் உங்களுக்கு லாஸ் அதிகமாகுது. பட் இங்க வந்து டைவர்சிஃபிகேஷன் அதிகமா இருக்கும். அப்படின்னா ஒரு பங்கு இல்லைன்னா இன்னொரு பங்கு, சில ஸ்டாக்ஸ் அப்ல இருக்கும், சில ஸ்டாக்ஸ் டவுன்ல இருக்கும். அது ரெண்டுமே வந்து ஈக்குவலைஸ் பண்ண முடியும். அதனால தான் இங்க ஒரு பொறுப்பான இடத்துல ஃபண்ட் மேனேஜர்ஸோட ரோல் இங்க இருக்கு. இங்க பொறுத்த வரைக்கும் நீங்க தான் வந்து அனலைஸ் பண்ணி நீங்க தான் பண்ண போறீங்க. இல்ல அப்படின்னா ஒரு brokerage கம்பெனியோட டிப்ஸை நீங்க எடுத்து பண்ண போறீங்க. அப்போ எது வந்து உங்களுக்கு ரிஸ்க் அதிகம் அப்படின்னா, நீங்க ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற ரிஸ்க் அதிகமா இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் மார்க்கெட் டவுன்ல வருதோ அப்பெல்லாம் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மேல வரும்போது அதிகமான யூனிட்ஸ்ல தான் நம்ம பை பண்ண போறோம். ஏன்னா கீழே வரும்போது நம்மளோட எஸ்ஐபின்றப்போ மாசம் இன்வெஸ்ட் பண்றோம் இல்லையா, அது யூனிட்ஸ் நிறைய வாங்கும்போது ஓவராலா மேல வரும்போது நல்ல ரிட்டர்ன்ஸ்ல கிடைக்கும். பட் இங்க மார்க்கெட் டவுன்ல விழுந்துச்சு அப்படின்னா நீங்க லாஸ்ல இருப்பீங்க. அண்ட் அதை ரெக்கவர் ஆகுமா இல்லையா அப்படின்றது, இந்த லாஸ் தான். இன்கேஸ் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலைனாலும் இன்னும் அது கீழே போயிட்டு உங்களோட கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜீரோ கொண்டு வந்துடும். நீங்க ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா நல்ல ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணி லாங்கிட்டிவிட்டிக்கு நீங்க வெயிட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அப்படி இல்லை, எனி டைம் நீங்க எஸ்ஐபியா பண்ணலாம், இல்ல நீங்க லம்சம் பண்ணலாம். உங்க கையில எவ்வளவு காசு இருக்கும் 500 கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா இங்க 500 rupeesல ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, இங்க வந்து ஸ்டாக்ஸ்ல நீங்க 500 rupeesல ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் முக்கியமான ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ். ஸோ இதுல பெஸ்ட் அப்படின்னு பார்த்தா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்பவுமே உங்களுக்கு பெஸ்ட், சேஃப் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. ஸ்டாக்ஸ் அப்படி இல்லை. ஸோ அதனால மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் செலக்ட் பண்ணுங்க. எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நல்ல ஃபண்டை சூஸ் இன்வெஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.